சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு அவர்களின் உடல் நடைவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நல்லக்கண்ணு 101 வயது அடைந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தூணாக விளங்கியவர் இவர். அவரது நீண்டகால அரசியல் பங்களிப்பு தொழிலாளர் விவசாயிகள் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென அவரது வீட்டில் தவறி விழுந்ததில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர் வீடு திரும்பிய நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை முடிந்து கடந்த மாதம் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் தொடர்ந்து வீட்டில் அவர் ஓய்வு எடுத்து வந்த நிலையில் மீண்டும் அவருக்கு 20 நாட்களுக்கு முன்பாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது உடல்நிலை என்பது தொடர் பின்னடைவை சந்தித்து வருவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர் உடல் பின்னடைவு என்ற அறிவிப்பு வந்தவுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருந்தார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் நல்லக்கண்ணுவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஒரு அறிவிப்பை பார்த்தோமேனால் தொடர்ந்து அவர் உடல்நிலை பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுநீரகத்தில் உப்பு நீர் அதிகரிப்பு காரணமாக தொடர் பின்னடைவை உடல்நிலை சந்தித்து வருவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி செயற்கை ஆக்சிஜன் மூலமாக அவருக்கு சுவாசம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மூத்த தலைவர் ஒருவரான கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நிலை என்பது தொடர் பின்னடைவை சந்தித்து வருவதை அக்கட்சியினர் தொடர் வருத்தத்துடன் ஊடகங்களில் செய்திகளாக வெளியிட்டு வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது.